நமஸ்தே வணக்கம் அதா வெல்கம் டு லக்கா கிக்கா. ஒன்னோட ஒன்னு கம்பேர் பண்ணி பாக்குறதா நம்மளோட பழக்கம். ஆனா எது மாதிரி இல்லாம புது மாதிரி இருக்கிறது தான் இந்த லக்கா கிக்கா கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க டிவி ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் வர போற பார்ட்டிசிபென்ட் சங்கீதா. லெட்ஸ் வெல்கம் சங்கீதா. சிரிச்சு புட்டா நெஞ்சலானே வெங்கலக்கு நீ போல இன்னும் மந்திரமே நீ நான் வைக்கத்துக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லா சில கட்ட ஆளானவா அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆண்டி வெங்கல கிண்ணி போலம். சூப்பரா பண்ணிருக்கீங்க அண்ட் எனர்ஜெட்டிக்கா பண்ணீங்க. Thank you so much. நீங்க ஆர்டிஸ்டா நடிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம ஐடி ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சது. எப்படி ரெண்டுமே டைம் சமாளிக்கிறீங்க? Because IT ல பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எனக்கு ஆஃப் தான். சோ மேக்ஸिमम நான் டாக்கிள் பண்ணிடுவேன். ஓகே, நீங்க சொல்லுங்க, ஃபிலிம்ஸ்ல எந்த மாதிரி ரோல்ஸ் பிடிக்கும்? கொஞ்சம் பப்ளியான கேரக்டர். ஓகே, உங்க ஸ்டைல்ல இருந்தா நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. Yeah, of course. All the best. Thank you. அடுத்த வர பார்ட்டிசிபென்ட் அனு. லெட்ஸ் வெல்கம் அனு. அடிமடியில் சேமிப்பே ஜில் 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 மனசெல்லாம் ஜில் Hi. So ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எந்த ஏஜ்ல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது? அது ஸ்கூல் டேஸ்ல எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அது மட்டும் இல்லாம நீங்க ஈவென்ட்ஸ் கூட பண்றீங்க. சோ அது வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சின்ன வயசுல என்ன அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டீங்க? இப்பவே ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்தா நல்லது தானே. அப்போ இதுக்கு தான் ஒரு பொண்ணு வேணும்னு சொல்றது. ஆல் தி பெஸ்ட். Thank you. Participant Chandini. Let's welcome Chandini.
டெர டெர பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு டெர 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 பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல பாட்டி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நானும் நீயும் சேரும் போது தாறு மாறுதான் ஃபேஸ்புக்கில் பிச்சு கீழும் லைக் ஷேர் தான் லெட்ஸ் டேக் a selfie புள்ள give me a selfie புள்ள give me a let's take a selfie புள்ள give me a selfie புள்ள give me a let's take a selfie புள்ள selfie புள்ள selfie புள்ள selfie புள்ள போட்டோஷாப் பண்ணாமல ஃபில்டர் ஒண்ணும் போடாமல உன் முகத்தை பார்க்கும்போது நெஞ்சம் அழுது குச்சி ஐஸும் இல்ல அல்வாவும் இல்ல உன் பேர் சொன்னா நாக்கெல்லாம் தித்துக்குது எப்படி இருக்கீங்க சாந்தினி? I'm so fine. How are you? I'm fine. உங்க மம்மி கூட நிறைய சாங்ஸ் நான் பண்ணிருக்கேன். அண்ட் இப்போ மாஸ்டர் ஆயிட்டாங்க. Yeah. விஜயலட்சுமியோட டாட்டர் தானே நீங்க? Yeah. சோ உங்களுக்கு டான்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதான் இப்போ நான் ஏதாவது ஷோஸ் வந்தா பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் உங்க ஆம்பிஷன் என்ன? படிக்க போறீங்களா? இப்போ MBA பண்ணிட்டு இருக்கேன். வாவ், சூப்பர். ஆல் தி பெஸ்ட். Thank you. நல்ல 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 அப்படியே சூப்பரா வரணும். ஓகே, Thanks. ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் ஜெனிஃபர். இவங்க ஆர்டிஸ்ட் கம் ப்ரொஃபஷனல் டான்சர். லெட்ஸ் வெல்கம் ஜெனிஃபர். Yo, honey singer on the roof. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன்றை பொம்மைகளே. நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் ருஷி சொன்னோம் குடிச்சா புனிடா எதிர் நீச்சலடி என்று ஏத்து கொடி அடஜாலி. ஜெனிஃபர், how are you? I'm really good. How are you? I'm fine and உங்க ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you so much. And you look really ஜாலியா gorgeous. என்ஜாய் பண்ணோம். ஓ, thank you so much. ஓகே, நீங்க சொல்லுங்க, எந்த வயசுல இருந்து டான்ஸ் கத்துக்கிறீங்க? School days லந்தே கத்துட்டு இருக்கேன் டான்ஸ். I'm a professional Bharatanatyam dancer. வாவ், So அப்பல இருந்தே dancing. நார்மலா ஒரு கிளாசிக்கல் டான்சர் மாடர்ன் டான்ஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் இவங்க வந்து கிளாசிக்கல் டான்சர். ஆனா உங்க ஸ்டைல்ல தெரியல. Oh, thank you so much. சூப்பர். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. வாங்க என்ஜாய் பண்ணலாம். Thank you. I'm going down, baby. சோ பாத்தீங்களா, யங் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபுல் என்ஜாய் பண்ண போறோம் நாங்க எல்லாரும். சோ நீங்களும் என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கீங்களா? Yes. Let's start first round. Roja, the boss. இந்த ரவுண்ட்ல நான் பாஸ். ஏன்னா நான் கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லணும்.
Yeah. ஒரு கேள்விக்கு 5 பதில். ஒவ்வொரு பதில் கரெக்டா இருந்துச்சுன்னா 1000 rupees கொடுக்குற. 5 கரெக்டா இருந்தா 5000 உங்க சொந்தம். ஓகே. ஃபர்ஸ்ட் சான்ஸ் சங்கீதா உங்களுக்கான கேள்வி. Yeah. காலேஜ் கேர்ள்ஸ் வந்து எதுக்கெல்லாம் காலேஜ் கட் பண்றாங்க? To watch movie. டு வாட்ச் மூவி. இப்போ என்ன நாங்களே அப்போ பண்ணோம். சூப்பர். ரைட் ஆன்சர். And beach park. பீச் பார்க். ஓகே. கோவில். கோவில். Yeah. வித்தியாசமா இருக்கே. கோவில். நோ, அதுக்கெல்லாம் காலேஜ் கட் அடிக்க தேவையில்லை. Okay. வேற cultural functions to participate பண்றதுக்கு. வேற கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றது. ரைட் ஆன்சர். ஒரே சான்ஸ் இருக்கு. Part time job. காலேஜ் படிக்கும் போது. நம்ம நாட்டுல இல்ல, அமெரிக்கா அங்க எல்லாம் போனீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்ல இல்ல பீஸா ஷாப்ல அங்க எல்லாம் வேலை செய்யணும். ஏன்னா அங்க இருக்கிற ரேட்ஸ் அப்படி இருக்கு. சோ நீங்க 3 தான் கரெக்ட் பண்ணீங்க. அந்த 2 ஆன்சர் யார் சொல்லுவீங்க? அனு? பாய் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தத்துக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதுக்கு. ஓஹோ சூப்பர். என்ன சாந்தினி? எக்ஸாம் தான் கட் அடிச்சிருவாங்க. எக்ஸாம் சொன்னா கட் அடிச்சுவீங்க. எக்ஸாம் இருந்தா கட் அடிப்பாங்களா? நோ வே. Oh my God. ஜெனிஃபர்? நான் அதே தான் திங்க் பண்ணி வச்சிருந்தேன் எக்ஸாம்ஸ் இருந்தா, பிகாஸ் நாங்க அதுக்கு தான் கட் பண்ணுவோம் அடிக்கடி காலேஜ். சோ ஃபைனல் ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். போர் அடிக்கிற மாதிரி கிளாஸ் டீச்சர் இல்ல அந்த கிளாஸ் இருந்துச்சுன்னா கட் அடிப்போம். நாங்க வந்து இன்டர்ல பிசிக்ஸ்னா எனக்கு தலைவலி. அந்த மேடம் வருது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஓடிடுவேன். போய் கேன்டீன்ல உட்காந்து இருப்பேன். ஸோ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஆனா உங்களுக்கான கேள்வி. எந்த சந்தர்ப்பத்தில் வைஃப் வந்து ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்க? லேட்டா வந்தா வீட்டுக்கு. லேட்டா வந்தா. நோ. எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வீட்ல மறைச்சிடுவாங்க சொல்லாம, அந்த மாதிரி. எங்க போவாங்க? எங்க பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே பார்க்கலாம். Oh my. உங்க ஹஸ்பண்ட் மேல உங்களுக்கு எப்ப எல்லாம் கோவம், எப்போ அடிக்கணும்னு தோணும்னு திங்க் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? எப்படி சீக்ரெட் க்ரஷ் ஏதாவது இருந்ததுன்னா அப்போ கோவப்படும். அது கண்டிப்பா. அது சொல்லுங்க. அந்த மாதிரி இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல இன்னொரு கேர்ள் கூட பேசுறாங்க இல்ல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா கோவம் கண்டிப்பா அடிச்சே ஆகணும். சோ இன்னும் 2 ஆன்சர் சொல்லலாம். I don't have idea. நோ ஐடியா. சாந்தினி? குடிச்சிட்டு வந்தா அடிச்சிருவீங்க. சாந்தினி வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வந்தா செம்ம சாத்துவாங்க. ரைட் ஆன்சர். ஜெனிஃபர்? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறது அடிக்கடி, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம. கம்ப்யூட்டர் ஜி? ஓ ஷிட். சங்கீதா? salary வந்து ப்ராப்பரா வீட்ல எடுத்து வந்து கொடுக்கலனா, salary சரியா ப்ராப்பரா கொடுக்கலன்னா அடிப்பாங்களாம். அடடா பாத்துக்கோங்கப்பா. இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்து எதுக்கெல்லாம் அடிப்பாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப லவ் வந்துச்சுன்னா இப்படி அடிப்பாங்கல்ல. சோ சில பேர் வந்து சும்மாவே அடிப்பாங்க, கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, அப்புறம் கோவம் வந்து திருப்பி அடிச்சிருவாங்க. அடிச்சதுனால திருப்பி அடிக்கிறாங்க. ஓகே அனு, இந்த ரவுண்ட்ல 1000 தான் ஜெயிச்சிங்க. அவங்க 2 கேள்விக்காவது பாத்துக்கோங்க. ஓகே சாந்தினி, உங்களுக்கான கேள்வி. பொதுவா இப்ப யூத் மத்தவங்களுக்கு எப்போ எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க? ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணா. ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணா. ரைட் ஆன்சர். சாதிச்சவங்களுக்கு செலிபிரிட்டிஸ். ஓகே. அவங்க பாஸ் இல்ல ஹையர் அத்தாரிட்டிஸ் அந்த மாதிரி. நோ. டொனேஷன்ஸ் கொடுத்த. ஓகே. நோ ஐடியா. ஜெனிஃபர்? அதாவது ஒரு யங்ஸ்டரோட யூத்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் அதாவது அட்வைசஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா they will accept. ஓகே, ஜெனிஃபர் சொன்னது ரைட்டா ராங்கா? நோ. அனு? ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு மீட் பண்ணும்போது மரியாதை கொடுப்போம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் அப்போ எஸ் கண்டிப்பா செஞ்சே ஆகணும், இல்லைன்னா அப்பா கொட்டுன்னு கொட்டுவார். சங்கீதா? பெரியவங்களுக்கே நம்ம மரியாதை கொடுப்போம் தான். ஓகே, சீனியர் பர்சன் ஆனாலே மரியாதை கொடுப்பாங்களா? நோ.
அனு ஒன் மோர் சான்ஸ். வீட்டுக்கு வந்தா அப்போ மரியாதை கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணுவோம். வீட்டுக்கு யாராவது வந்தா. வாவ் சூப்பர். உங்க கேள்விக்கு சொல்லல, அடுத்தவங்க கேள்விக்கு அழகா சொன்னீங்க. ஜெனிஃபர், உங்களுக்கான கேள்வி. வயதானால் ஆண்கள் எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க? முடி நரைச்சிரும். முடி நரைச்சிரும். அது நமக்கும் இருக்கு. ரைட் ஆன்சர். உடம்பு ஒத்துழைக்காது. ஐ மீன் தே கான் சில், தே கான் என்ஜாய். தே காண்ட் என்ஜாய், அதனால பயப்படுவாங்க வயசு. ஓகே. பொண்ணுங்கள்ட்ட இருந்து நிறைய அட்டென்ஷன் கிடைக்காது. பொண்ணுங்க கிட்ட இருந்து நிறைய அட்டென்ஷன் கிடைக்காது, அதுதான் பெரிய கவலை ஜென்ஸ்க்கு வயசாயிடுச்சுன்னா. எஸ் ரைட் ஆன்சர். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்னால பயப்படுவாங்க. நோய்கள் வந்து எல்லாருக்கும் தான் பயம். ஸோ ஃபைனல் சான்ஸ் சொல்லுங்க. And one more is சாந்தினி, மத்தவங்க அவாய்ட் பண்ணுவாங்களோன்னு பயப்படுவாங்க. வயசாயிடுச்சுன்னா மத்தவங்க அவாய்ட் பண்ணுவாங்கன்னு பயமா இருக்கும். நோ அனு? எங்க நம்ம சில்ட்ரன்ஸ் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போய் சேர்த்துருவாங்களோ அந்த ஒரு பயம் இருக்கும். இப்ப ட்ரெண்ட் அதுதானே, ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவாங்கன்னு பயப்படுவாங்க. நோ சங்கீதா? அவங்களால யூத்தா ட்ரெஸ் பண்ண முடியாது, அது ஒரு பயம். ஏன் இப்ப வயசானவங்க தான் ஜீன்ஸ் போட்டு டி-ஷர்ட் போடுறாங்க. சோ ஃபைனல் கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். கல்யாணம் ஆகாத இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு வந்து ஐயோ வயசு ஆகுது இனிமே பொண்ணு கிடைக்காதுன்னு ஒரு டென்ஷன் கல்யாணம் பண்றது. பாத்தீங்களா என்ன ஒரு ஒத்துமை. சோ எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் சொன்னாங்க, ஆனா ஈக்குவலா சொல்லிருக்காங்க. அவங்க ஸ்கோர்ஸ் பார்த்தாலே தெரியும். சங்கீதா 4000, அனு 4000, சாந்தினி 4000 and Jennifer 4000. ஸோ எல்லாருமே ஈக்குவலா இருக்கு. அடுத்த ரவுண்ட் இப்ப கிக்கா இருக்கும். ஏன்னா இந்த ரவுண்ட்ல யாருக்கு லீஸ்ட் லக் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் கிக், அப்படின்னா எலிமினேஷன். ஸோ பி கேர்ஃபுல், யார் எலிமினேட் ஆக போறாங்களோ அது தெரிஞ்சுக்கணும்னா லக்கா கிக்கா டூ லக்கா கிக்கா. லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். ஆல் இன் ஆல் அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. எங்க அழகு ராஜா வருவாரு, அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், ஸ்கிட் பண்ணலாம். ஸோ எது வேணாலும் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு லக் கொடுக்க போறாரு. கூப்பிட்டுமா? ஓகே, லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. கண்ணும் தான் கலந்தாச்சு, கலப்பில் காதல் தான் கருவாச்சு, கண்ணில் மட்டும் கற்பு போயாச்சு. என்னில் உன்னை நான் சேர்த்து வைக்கலாமா? வாழும் வரைக்கும் நான் செலவாக வரவா? பனிக்காலமா இல்ல வேர்வையா, அடி காற்றாய் நானும் தொடவா? தோள் சாயணும் கையாயணும் அட நாணம் கைதான் விடுமா? ஆமா நீங்க யாரு? ஜும்பாவே ஜும்பாபா ஒழுங்கோ ஒடும்பி. எங்க அண்ணன் பேரு வில் ஸ்மித், என் தம்பி அபுகோ லிப்டோ ஹீரோ. நானும் ஹாலிவுட்ல பெரிய ஆக்டரா வரணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா ரொம்ப வருஷமா என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டாவே வச்சிருந்தாங்க. அவங்க தலையெழுத்து என்ன ஒன் பண்றது? டே ஐ சர்ச் நெட்வொர்க், நெட்ல வந்து தமிழ் கோலிவுட் சினிமா இதை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்பிடென்டே வந்தது. இங்க யாரு வந்தாலும் ஹீரோவாகலாம். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் ஆப்பிரிக்காலேருந்து வந்தாலும் சரி, ஆந்திராலேருந்து வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எடுத்துக்கிட்டாங்கன்னா பெரிய ஆள் ஆயிடலாம். அதனால தான் நான் இங்க வந்தேன். இங்க நான் ஹீரோவாக போறேன். ஆன் தி வே லக்கா கிக்கால பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு மார்க் போட சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகே, அப்புறம் தான் வந்து பாக்குறேன் ஜிகி 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 ஜிகின்னு இருக்குது. Then I'm happy. ஐம் ஹாப்பி. Yeah. எப்படியாவது யாராவது ஒரு டைரக்டர் பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. கொடுப்பாங்க, நான் தான் நல்லா கொடுப்பேன். வாங்க. ஓகே, தேங்க்யூ.
எங்க அழகு ராஜாவா இவரை தான் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சான்ஸ் சங்கீதா, வாங்க. என்ன டான்ஸ்? ஓகே. எப்பவுமே ஹாட் ஆசைக்குள்ள கேட்டு வாங்கி கோடி கேட்டு சச்சின் பாட்டு ஜானகி பாட்டு சிவாஜி ஆக்ட் ஜில்லானாலே ட்ரீட் எனி டைம் ட்ரீட், ஆல்வேஸ் ட்ரீட். ஓகே. லகலா புகா ஜூகா. ஓ சாரி. வேற லாங்குவேஜ்ல பேச. கேட்க உட்கார்ந்த. உனக்கு புரியுமா? புரியுமே. சரி வேணா நீ. பிறந்த நாடு காங்கோ, ஒரு இங்கிலீஷ் முத்தம் தாங்கோ. Zero. 6,000. ஓகே, சங்கீதா இம்ப்ரெஸ் பண்ணி நல்லா லக் வாங்கிட்டாங்க. இப்போ அனு என்ன ரெடி ஆயிட்டீங்க? கிளாசிக்கல் டான்ஸ் ஆட போறீங்களா? இல்ல நார்மல் டான்ஸ். ஓகே. கருப்பாணி வாயன்ன கலாச்சி 5 சொதப்பி 5 ஒரு பாணி இருக்காத சொதப்பி 5 வெக்கத்த வேணான ஓட்டி 5 நஞ்சோட நீங்காம ஓட்டி 5 முட்டாய் முத்தத்த வாயோட வை வச்சு அதாவது டான்ஸ் நல்லா இருந்ததுன்னு எங்க பாஷையில. ஓகேவா? என் கொழுந்தனா நாடு கினியா, கொஞ்சம் ஒரியா தனியா. Zero. 3,000. Chandni, ready? So என்ன பண்ண போறீங்க? துட்டு, மணி. ஓ, டான்ஸ்.
காசு பணம் கொட்டு மணி மணி 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 கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன் காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி நல்ல வாயம் சம்பாரிச்சுத நார வாயம் துண்ணுற கணக்கு போட தெரியாதவன் காசை வாரி இறக்கிறேன் காசு பணம் கொட்டு மணி மணி ஓடு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டுக்கிட்ட சந்தன மாலை காசு பணம் கொட்டு மணி மணி கரன்சி நோட்டு கட்டு கண்ணு ரெண்ட மறைக்குது நாய் விட்ட காசு கூட லுன்னு குறைக்குது காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி ஓடு வேண்டாம் மேடையில கால மேல குரங்கு கிட்ட மாட்டுக்கிட்ட சந்தன மாலை நைட்டுல பறக்க போற ஹைட்டுல ஓடு வேண்டாம் மேடையில கால மேல நல்ல வாய சம்பாதிச்சுட்ட நார வாய வாங்க சாந்தினி. மணி ப்ளீஸ். மணி மணி குட்டு காசு பணம். என் பக்கத்து நாடு ஜாம்பியா, பாக்குற இடம்லாம் பாம்பியா. Zero, zero, zero. 5,000. It's for Jennifer. Yes. Professional dancer சொன்னீங்க. இப்போ எந்த மாதிரி டான்ஸ் காட்ட போறீங்க எங்களுக்கு? Belly dance actually ஆட போறேன். மயா மயா song. Wow, super. நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், தினம் ஆடை சண்டையிலே முதலில் தோற்பவள். திரிகுறையிடும் திருவிளக்கு, நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு, அடை கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதிருக்கு. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள். மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள். மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா. நான் புன்னகை செய்தால் போதும் அழகு என் கர்ப்பமே என் கிரீடமே மலர் அம்புகள் செலுத்திடும் பெண்மகள். என்னை பார்த்ததுமே என் கண்ணாடி என்னை காதலிக்கும். பக்கல ஜக்கல ரிலேட்டிவ்ஸ் மாதிரி இருக்கு, ஒரே பாஷையில பேசிட்டு. பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா, நான் பெருச்சு தின்னுவேன் பேரிக்கா. என்னை பார்த்ததுமே Zero, zero, zero. No. 4,000. மையா மையா எலேலி ஆயலேலி ஆயலேல். மையா மையா எலேலி ஆயலுரி ஆயலேல். யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். சங்கீதா 10,000. ஏ ஜக்கலப்பா செல்வா ஜிலே. அனு 7,000. ஏண்டா சாந்தினி 9,000. ஏ பகலலா பகலலா பகலலா.
and Jennifer 8,000. இக்கலமா பக்கலமா. என்ன எங்க அணுவா எலிமினேட் பண்ணிட்டீங்க. மேடம் ஒன் ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்னது? கேன் ஐ கம் தேர்? வா. ஆல்ரெடி ஆக்சுவலா எங்க கண்ட்ரில ஆப்பிரிக்கால 5 மேரேஜஸ் பண்ணுவோம். அதுக்கு இது வரைக்கும் ஸ்டில் நான் ஒரு மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன். ஓகே. பேலன்ஸ் 4 மேரேஜ் பெண்டிங்ல இருக்கு. இங்க வந்தேன் கரெக்டா அமைஞ்சு போச்சு. என்ன இங்க என்ன மேரேஜ் பியூரோ இருக்கா? நோ இங்க 4 பேர் இருக்காங்க. அவங்க மூலமா நான் படத்துல ஹீரோ ஆட்டினா கூட அவங்க மூலமா ஹீரோ ஆயிடுறேன் நான். அவங்களுக்கு ஹீரோ ஆயிடுவீங்களா? அவங்களுக்கு சரி, ஹீரோ கேட்டு பாக்குறேன். வாங்க. ஏய் ஜாலியோ ஜம்பல சக்கா ஜாலியோ ஹீரோ ஜம்பல ஆகணுமா சக்கா. உங்க 4 பேருக்கு? அப்ப ஒருத்தர் ஏதோ கேட்டார்ல பக்கத்துல வரியா புத்தம் தாரியா என்னன்னு ரெடி 1 2 3. ஓகே அனு, வேற வழி இல்ல, உங்களை எலிமினேட் பண்றோம். இங்க வந்து உட்காருங்க. குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல உன் குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நான். இப்போ 3 பேர் தப்பிச்சிட்டீங்க. அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். சோ இன்னொருத்தருக்கு டேஞ்சர் ஜோன். அது யாருன்னு எனக்கு தெரியாது. அது யாருன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி லக்கா கிக்கால ஸ்மால் பேட்டூ லக்கா கிக்கா. ஸோ தேர்ட் ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட். ஏன்னா இதுல நான் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன். உங்க காசு நீங்களே பெட் கட்டி ஜெயிக்கணும். ரெடி? லெட்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் ரவுண்ட். வை ராஜா வை. ஒருத்தர் மேல ஒருத்தர் பெட் கட்டணும். அது எப்படின்னா நீங்க இங்க வரும்போது 3 கார்டு கொடுக்குற, ஒரு கார்டு செலக்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பெட் கட்டுங்க. அந்த கேம்ல நீங்க ஜெயிச்சா அவங்க உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, தோத்தா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சங்கீதா. ஓகே, யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? ஜெனி. ஜெனி எவ்வளவு? 1000. 1000 ஜென்னி மேல கட்டுறாங்க சங்கீதா. உங்களுக்கான கேம் கலர் வளையம். ஓகே, உங்க முன்னாடி பாத்தீங்கன்னா கலர்ஃபுல் போர்ட்ஸ் இருக்கு. இந்த ரிங் தூக்கி அந்த போர்ட் மேல போடணும். ஓகே. ஓகே, Yeah. 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு ரிங் போட்டா போதும். 1000 உங்க சொந்தம். ஓகே. ஓகே, வெரி ஈஸி. Your time starts now. கரெக்டா போட்டுட்டீங்க, 1000 வாங்கிட்டீங்க. ஓகே சங்கீதா, நீங்க செலக்ட் பண்ண கேம்ல நீங்க 1000 ஜெயிச்சிட்டீங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 11,000. வாங்க சாந்தினி. ஓகே, யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? ஆப்வியஸ்லி சங்கீதா. எவ்வளோ? 2000. 2000. ஓகே, உங்களுக்கான கேம் பழம். சாப்பிடலாமா? ரெடி. சாந்தினி, வெரி ஈஸி. சாப்பிட்ற நேரம் வேற, பசிக்குதுன்னு நினைக்கிறேன். 55 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு 5 கிரேப்ஸ் சாப்பிட்டா போதும். எப்படி? காமிக்கிறேன். இங்க நிக்கிறீங்களா? ஊதி ஸ்விங் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடணும். ரெடி? Your time starts now. This is the French style. The French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Kicking
Kiki on. Kiki on. வாங்கிடுங்க 2000. So, இப்போ கிக்கா விளையாட போறாங்க ஜெனிஃபர். வாங்க ஜெனி. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? Chandni. எவ்வளவு? And 3000. ஓகே. Win or lose. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உங்களுக்கான கேம் காப்பி அடி. இத பாத்தீங்களா? கலர்ஃபுல்லான 2 சைக்கிள் இருக்கு. இது ஒண்ணு, இது காப்பி அடிச்சது. சோ இந்த மாதிரி நீங்க காப்பி அடிச்சு கரெக்டா வச்சீங்கன்னா அந்த 3000 உங்க சொந்தம். Okay. இல்லனா உங்க 3000 அவங்க சொந்தம். எடுத்துக்கோ. சோ பாருங்க. வீல்ஸ், ஹேண்டில், அவ்வளவுதானா? Ready, your time starts now. எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டமா தெரியுங்க. எல்லாரும் வந்து இது எங்க இருந்ததுன்னே புரியல எனக்கு. நீங்களே சேருங்க போங்க. ஏதாவது பண்ணுறது நான் ஹெல்ப் பண்ணுவேன். Same color. It's not the same color. சேம் கலர்னா ஈஸி இல்ல, அதான் கன்ஃபியூஷன். So it is like over here. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் அத. சார் நான் இது வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். Thank you. இதனாச்சும் கொடுத்து அனுப்பு. நல்லா வீட்ல பிராக்டீஸ் பண்ணிட்டு நல்லா thank you. அடுத்த சீசன்ல வந்து நம்ம ஆடலாம். ஓகே, இப்போ 3000 ட்ரெய்னிங் எடுத்துட்டு வரேன். ஓகே. என்னை பார்த்ததுமே என் கண்ணாடி என்னை காதலிக்கும். இப்போ யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். சங்கீதா 9000, சாந்தினி 14000 and Jennifer 4000. இதுக்கு முன்னாடியே சேர் எடுத்து போட சொன்னாங்கல்ல ஜெனிஃபர், சொன்னீங்கல்ல? வாங்க. ஆமா, சேர் போடுங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி. ரெண்டு பேர் எலிமினேட் ஆயிட்டாங்க. ரெண்டு பேர் லக்கி கேர்ள்ஸ். ஃபைனல் வந்துட்டீங்க. சோ வின்னர் யாருன்னு பார்க்கலாமா? சோ பாத்தீங்களா, இந்த வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு ஆசையா இருக்கு, எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு முன்னாடி லக்கா கிக்கால ஒரு 2 லக்கா கிக்கா. சோ இப்ப கிக்கா இருக்க போது ஃபைனல் ரவுண்ட். சோ வின்னர் யாருன்னு எனக்கு லேசா தெரியுது. சரி பார்க்கலாம். Let's start final round. ராஜா, ராணி. இப்போ சாந்தினி கிட்ட இருக்கு 14000 and சங்கீதா கிட்ட இருக்கு 9000. சோ ஹையஸ்டா இருக்கவங்களுக்கு தான் நான் gift கொடுக்க போறேன். இது நானா கொடுத்த gift, வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்க ராஜா இருக்காங்க, அங்க ராணி, உங்க கையில பொம்மை இருக்கு. சோ மூணுத்துக்குள்ள நிறைய லக் இருக்கலாம், இல்லாம போலாம். சோ நீங்களே திங்க் பண்ணி எதுல நிறைய லக் இருக்குன்னு செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க என்ன கூப்பிடும் போதே ராணி சொன்னனால ராணி. ஓகே, சோ உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு ராஜா, ஒன்னு பொம்மை. பொம்மை. ஏன் பொம்மை? பொம்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ சரி, அந்த பொம்மை எவ்வளவு லக்
கொடுப்பாங்க பாக்குறதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ராஜா கிட்ட இருக்கிறது ஏன் சொந்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் லக் நான் பார்த்துக்கணும். ராஜா சூப்பரா லக் கொடுத்துருங்க. ஜீ பூம்பா ஓபன். போயிடுச்சு எல்லாம் என்கிட்ட வந்துச்சு. ஸோ அதுக்கு மேல இருக்கலாம், ஏன் டென்ஷன் ஆகுறீங்க. ஸோ ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி பொம்மை கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. Not bad. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 14, 15. Oh. Happy? Yeah. So not bad. 50. 15வது வந்திருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 6,000. 6,000. சரி வாங்க பார்க்கலாம். லக்க 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 ஓபன். 30,000. ஸோ அவங்க ஆடின ஆட்டத்தை உங்ககிட்ட பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காசு இங்க வந்ததானே அந்த ஆட்டம் வரும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்பதான் நீங்க அந்த கிக் பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல ரெட் வந்தா கிக், கிரீன் வந்தா லக். சங்கீதா உங்ககிட்ட இருக்கு 24,000 அண்ட் சந்தினி கிட்ட இருக்கு 44,000. ஸோ லீஸ்டா இருக்கவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ், ஃபைனல் சான்ஸ். நல்லா கடவுளை ப்ரே பண்ணி இந்த ஸ்பின்னரை சுத்துங்க. கிரீன் வந்துச்சுன்னா அந்த லக் உங்களுக்கு கொடுத்துறேன். ரெடி? Oh my God. Oh no. என்ன ஒரு கவலை வந்தா கூட ஒரு அழகான ஒரு டான்ஸோட காட்டுனீங்க. சூப்பர். ஸோ இப்போ சாந்தினிக்கு ஒரு சான்ஸ். ஸோ அவங்க லக் உங்களுக்கு கொடுத்துச்சு. ஆனா உங்க லக் உங்ககிட்ட இருக்குமா அவங்க கிட்ட போகுமான்னு பார்க்கணும். ஸோ நல்லா கடவுளை ப்ரே பண்ணிட்டு சுத்துங்க. ஆல் தி பெஸ்ட். Getting loaded. Yeah. என்ன இது ஒரு ஆட்டம், ரெண்டு பேர் நீங்க ஆடனோட வெயிட்டிங், எப்போ அந்த ரெட் வருமா நாங்க ஆடலாமா. ஸோ சாந்தினி 24,000 தான் உங்களுக்கு. ஆனா உங்க டான்ஸ் பார்க்கணும்னு நினைச்சா இப்படி இல்ல. ஸோ 44,000 இந்த எபிசோட் வின்னர் நீங்க தான். கங்க்ராட்ஸ் சங்கீதா. ஹாப்பி. அவங்க தான் ஜெயிச்சாங்க, சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம். ஸோ அவங்க ஹாப்பி, நானும் ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியா? அடுத்த லக்கா கிக்கெல்லாம் மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும்